நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தின் போது போராட்டம் நடத்திய இந்திய மாணவர் சங்கத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் விவரிக்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். நாளைய தினம் நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நடைபெற இருக்கிறது. தற்போது கள நிலவரம் என்ன? மாணவர்களின் போராட்டம் எந்த நிலையில் இருக்கிறது? விவரிக்கலாம். இந்திய மாணவர் சங்கத்தினர் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயற்சிக்கின்றனர். குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் தான் அவருடைய பிரதான கோரிக்கைகளாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட எஸ்எஃப்ஐயை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர் சங்கத்தினுடைய அமைப்பினர்கள் இங்கே போராடுவதற்காக அங்கே சென்றிருந்தனர். மேலும் அவர்கள் சாலையில் இறங்கி ஆளுநர் மாளிகையை நோக்கி ஓடத் தொடங்கினர். அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தடுத்து நிறுத்தும் போதே காவல்துறையினர் இந்திய மாணவர் சங்கத்தினர் தாக்கியதாகவும் காவல்துறையினருக்கும் அவர்களுடைய ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. இந்நிலையில் காவலர்களில் 5 பேருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காவல் ஆய்வாளர் ஒருவர் அவசர ஊர்தியில் அழைத்து செல்லப்பட்ட மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதே நேரத்தில் மாணவர்களை முதலில் காவல்துறையின் தான் தாக்கினர் என கூறி மாணவர்கள் சங்கத்தின் சார்பிலும் 3 பேருக்கு காயம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்த மாணவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு கைலாபத்தில் இருக்கக்கூடிய சமுதாய நல கூட்டத்தில் கைது செய்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.